வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். புதிய தலைமுறை தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய மெகா ப்ரீபோல் சர்வே தமிழகத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முடிவுகள் தான் நேற்று இரவுல இருந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய அத்தனை சர்வேஸும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக வாய்ப்புகள், அதிக இடங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல பாஜகவுக்கு கூடுதலாக நம்பர்ஸ் வரும், ஓட் ஷேர் அதிகமாக வரும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கிறது அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோக்குள்ள இந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க, இதை எப்படி ரீட் பண்றது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்திலாம் பேசுவதற்கு முன்பு நியூஸ் மினிட் தமிழ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறி எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ பொதுவா இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றதுலாம் மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றதுக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பேட்டர்னா எலெக்ஷன்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. பல கருத்து கணிப்புகள் ஒரு கட்சி 200 சீட்டு ஜெயிக்கும், ஒரு கட்சி அங்க ஆட்சியை பிடிச்சிரும். கர்நாடகாவில் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி போன அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ கருத்து கணிப்புகள் அப்படின்றது மக்களுடைய உண்மையான எண்ணங்களை பிரதிபலிக்கிறதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பட் கருத்து கணிப்புகள்லாம் தேர்தல் அரசியல்ல ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணுது அப்படின்னும் போது அதை முற்றிலுமாக நம்ம புறக்கணித்து விட முடியாது. கருத்து கணிப்புல ஒரு சில ரீடிங்ஸ் வரும், அந்த ரீடிங்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்றது தான் அரசியல் கட்சிகளுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில இந்த மெகா போல் சர்வே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 29 இடங்கள்ல இருந்து 31 இடங்கள் வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, பாஜக 4 சீட்ல இருந்து 6 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 38% ஓட் ஷேர் இருக்கு, 38.33% ஓட் ஷேர் இருக்கு அப்படின்றாங்க. பாஜகவுக்கு 18.48% ஓட் ஷேர் இருக்கு. 2வது இடத்துல பாஜக இருக்கிறது. 3வது இடத்துல அதிமுக இருக்கிறது. அதிமுகவுடைய ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா 17.26%. அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு 7.26% இருக்கு. அதுக்கப்புறம் பாமகவுக்கு 2.81% இருக்கு. தேமுதிகவுக்கு 2.17% இருக்கு. மக்கள் நீதி மையத்துக்கு 0.67%, புதிய தமிழகம் 0.64%. அதுக்கப்புறம் பிற கட்சிகளுக்கு அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்றதுக்கு 5.41% இருக்கு. கருத்தே இல்லை அப்படின்றது 6.96%, 6.96% இருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, பாஜகவுக்கு 18.46% அப்படின்ற நம்பர்ஸ் தான் கிட்டத்தட்ட பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா ப்ரீபோல் சர்வேலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜக 20% ஓட் ஷேர் வாங்கும். அதே போல சாணக்கியா யூடியூப் சேனல்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த சர்வேல பாத்தீங்கன்னா 22% பாஜகவுக்கு ஓட் ஷேர் இருக்கு அப்படின்றாங்க. சோ இந்த அளவுக்கு ஓட் ஷேர் இருக்கு அப்படின்றது வெளியே வந்திருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே புதிய தலைமுறையில நான் கெஸ்டா போயிருந்தேன். அப்போ இந்த நம்பர்ஸை பார்த்த உடனே எனக்கு முதல்ல தோணுனது என்னன்னா, இந்த கருத்து கணிப்பு தமிழ்நாட்டுல தான் எடுத்திருக்காங்களா இல்ல மத்திய பிரதேசத்துல எடுத்திருக்காங்களா அப்படின்னு. நான் இது மத்திய பிரதேசத்துல பாஜகவுக்கு எடுத்த நம்பர்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத நான் பதிவு பண்ணிட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு 3%ல இருந்து ஒரு 15% பாஜகவுக்கு ஜம்ப் இருக்கு அப்படின்னா அது விசிபிளா தமிழ்நாட்டுல தெரியும். நிச்சயமாக அதிமுகவுக்கு ஈக்குவலா அல்லது அதிமுகவையும் தாண்டி பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னா அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிரவுண்ட்ல ரிசம்பிள் ஆகும், கிரவுண்ட்ல அது தெரியும் அப்படின்னும் போது இந்த நம்பர்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஸோ அதனாலதான் தமிழ்நாட்டுல ஒரு எஃபர்ட்டை எல்லா கருத்து கணிப்புகள் மூலமாகவும் பாஜக அதை போடுறாங்களா அப்படின்றது இருக்கு. ஏன்னா நமக்கு இங்க கிரவுண்ட்ல ஒரு டிராக்ஷன் இருக்கு, பாஜக வளர்ந்து பாஜக வளர்கிறது, பாஜக வளர்ந்து அதிமுகவையே பின்னாடி தள்ளிருச்சு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக அந்த நரேட்டிவை தமிழ்நாட்டில் இவங்க பில்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயம், 2019ல
டிஎம்கே கூட்டணிக்கான ஓட் ஷேர் அப்படின்றது பாத்தீங்கன்னா 53.32% இருக்கு. 2024ல அது வந்து 38% குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15% டிராப் இருக்கு அப்படின்னும் போது ஒன்றிய அரசாங்கத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தல், ஒரு லோக்சபாக்கு நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு லோக்சபா தேர்தல் என்ன, மாநில அரசுக்கான தேர்தல் என்ன அப்படின்ற புரிதல் அப்படின்றது இருக்கு. நீங்க வட இந்தியாவில் வந்து மோடி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இந்த விஷயங்கள்லாம் டிரைவ் பண்ணுது அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி வேவ் அப்படின்றது தான் வந்து 2019 எலெக்ஷனும் 2014 எலெக்ஷனும் வந்து டிரைவ் பண்ணியிருக்கு. இப்போ அந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி வேவ் அப்படின்றது பெரிய அளவுக்கு குறையல அப்படின்னும் போது இந்த நம்பர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அப்போ எந்த அடிப்படையில் இந்த நம்பர்ஸை வந்து அவங்க வந்திருக்காங்க, இந்த நம்பர்ஸை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுல பாஜகவுக்கு வந்திருக்கக்கூடிய ஓட் ஷேர், அதாவது 2019ல பாஜகவுடைய ஓட் ஷேர் வந்து 3.71% தான், 2024ல 18.48%. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு 15% வளர்ச்சி அப்படின்னும் போது அந்த வளர்ச்சி அப்படின்றது கிரவுண்ட்ல விசிபிள் ஆகும். இது பாஜக காரங்களே வந்து நம்புறதுக்கு தயங்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு என்ன இவ்வளோ பெரிய நம்பரை கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன 4ல இருந்து 6 சீட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்பலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சர்வேல இன்னொன்னு முக்கியமா வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஏடிஎம்கே உடைய ஓட் ஷேர், அதாவது 2019ல ஏடிஎம்கே உடைய ஓட் ஷேர் வந்து 18.72% இருக்கு. 2024ல 17.26% வந்திருக்கு. அதிமுகவுடைய ஓட் ஷேர் வந்து 1% குறைஞ்சிருக்கு. அதிமுகவுடைய இடத்தை தான் வந்து பாஜக பிடித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக இந்த நம்பர்ஸை வந்து கொடுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. நீங்க அந்த அளவுக்கு வந்து அதிமுகவுடைய இடத்தை பாஜக பிடிச்சிருக்கு அப்படின்னா அதிமுகல இருந்து பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு மைக்ரேஷன் அப்படின்றது இருந்திருக்கும். அதே போல தமிழ்நாடு களம் அப்படின்றது வந்து பிரிடாமினண்டா உங்களுக்கு வந்து தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் தமிழ்நாடு நீண்ட காலமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப தேசிய கட்சிகள் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கலாம், ஆனால் இந்த மாநிலத்தை ஆள முடியாது அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து தமிழ்நாடு ஓட்டர்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதே புதிய தலைமுறை சர்வேல எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதுள்ள எதிர்கட்சி தலைவர்கள்ல சிறந்த பிரதமர் வேட்பாளராக யாரை வந்து நீங்கள் கருதுவீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுல் காந்தி தான் நம்பர் 1 இடத்துல இருக்காரு, மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். அதாவது முதல் 3 இடங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி எங்கேயுமே வரல. அப்போ அதே போல உங்களுக்கு இன்னொன்னு, இந்திய பிரதமர்கள்ல உங்களுக்கு பிடித்த முதன்மையான 3 பெயர்கள் யார் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி, செகண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு, 3வது வந்து ராஜீவ் காந்தி, 4வது இடத்துல வாஜ்பாய் வராரு, 5வது இடத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் அப்படின்னும் போது அந்த ஃபர்ஸ்ட் 3 ரேஸ் அப்படின்றதுக்கு கூட காங்கிரஸ் தான் இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இங்க வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு மனநிலை, காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு சூழல் அப்படின்றது களத்துல இருக்கும்போது எந்த ஃபேக்டரை வச்சு பாஜக வந்து 18% வந்து வாக்கு வங்கியை அவர்கள் பெறுவார்கள்? ஏன்னா உங்களுக்கு வட இந்தியாவில் நரேந்திர மோடி ஒரு ஃபேக்டர் வந்து மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது பிஜேபியோடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. தமிழ்நாட்டில் அதே ஃபேக்டர் வந்து உங்களுக்கு 5வது இடத்துல தான் இருக்கு அப்படின்னும் போது அப்போ எந்த ஃபேக்டரை முன்னிறுத்தி இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது, அந்த மனநிலையில இருக்காங்க அப்படின்னும் போது அது மோடி ஃபேக்டரா இருக்கா அப்படின்னா அதுவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல அது தெரிய மாட்டேங்குது. அப்போ அண்ணாமலை வந்து பாத யாத்திரை போனதுனால அப்படியே ஒரு மேசிவ் சர்ஜ் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நீங்க ஒரு பாத யாத்திரை போறீங்க, அந்த பாத யாத்திரை முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து மக்கள் அப்படியே தமிழ்நாடு மக்கள்லாம் மாறி ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பாத யாத்திரை வந்து மக்களுடைய இமேஜினேஷன் வந்து கேப்சர் பண்ணல அப்படின்றதுதான் வந்து பரவலான கருத்தாக இருக்கிறது. அது பாஜகவுடைய தொண்டர்களை வேணா உற்சாகப்படுத்தி இருக்கலாமே தவிர தமிழக மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறதுன்ற அளவுக்குலாம் வந்து அந்த பாத யாத்திரை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணல. நாமளும் வந்து பல சர்வேஸ் எடுக்கக்கூடிய ஏஜென்சிஸ் எல்லாம் பேசும்போது அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நம்பர் பாஜகவுக்கு வருவது சாத்தியமே இல்லை. அதே போல நீங்க 17-18% வந்து வாக்கு வங்கி வச்சுக்கிட்டு நீங்க 4ல இருந்து 6 சீட் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஒரு சீட் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 20ல இருந்து 25%, அட்லீஸ்ட் 25% நீங்க கிராஸ் பண்ணும்போது தான் அது சீட்டா கன்வெர்ட் ஆகும். பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆதரவு அப்படின்னு பாஜகவுக்கு உருவாகி இருக்கு அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கள நிலவரம் அப்படின்றது முற்றிலுமாக இல்லை. நாமளே வந்து பல சர்வேஸ் எடுக்கிறோம்.
தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளுக்கோ அல்லது ஒரு மாற்று கட்சிக்கோ உங்களுக்கு வந்து திமுக அதிமுக இல்லாத கட்சிகளுக்கு 10%க்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஓட் ஷேர் அப்படின்றது இருந்திருக்கு. எல்லா கட்சிகள் நீங்க காங்கிரஸ், தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, ஆல்டர்னேட்டா எமர்ஜ் ஆகக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து அந்த 10% அப்படின்ற அந்த இடத்துலதான் நிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி அவங்களால வர முடியல. அதுவும் ஒரு நேஷனல் பார்ட்டி இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது, ஒரு ஓட் ஷேரை பிடித்திருக்கு அப்படின்னா அதற்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்றது தான் வந்து பலருடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில பாஜக வளர்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற தொடர் முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இந்த கருத்து கணிப்பும் வந்து அந்த வாதத்துக்கு வலு சேர்க்கிறது. ஆனா களத்துல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா 10 ஆண்டு காலம் வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறது. ஆட்சியில இருக்கும்போது அவங்க வந்து பணம் இருக்கு அவங்க கிட்ட, அதே போல அவங்க கிட்ட ரிசோர்சஸ் இருக்கு, அரசாங்க திட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் வச்சு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு இன்க்ரீஸ் அவங்களுக்கு இருக்கும். கீழே வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டிராக்ஷன் அப்படின்றது கிடைக்கும். பட் அது கிட்டத்தட்ட அதிமுகவை பின்னுக்கு தள்ளும் அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கூடியிருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் முற்றிலுமாக இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு தமிழ்நாட்டில் 18% ஓட்டு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த 18% 25% மாற்றுவதற்கான முயற்சிகளை பாஜக தலைவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 18% அளவுக்கு உங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னா அமித்ஷா சென்னையில உட்கார்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து முடிவு பண்ணிட்டு இருப்பாரு. 18% உங்களுக்கு ஓட் ஷேர் இருக்கு, 19% ஓட் ஷேர் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையே ஒரு பெரிய போட்டி அப்படின்றது இருக்கும். ஏன்னா நாம வந்து சீட்டை வாங்கிட்டு எப்படியாச்சும் ஜெயிக்கணும், ஜெயிச்சோம்னா அமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்ற அடிப்படையில அந்த போட்டி அப்படின்றது இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முருகன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தலைவர், அவரும் வந்து மத்திய பிரதேசத்துல ராஜ்யசபா ரூட் எடுத்துட்டாரு. மற்ற எந்த முக்கியமான நிர்வாகிகளும் பாப்புலர் ஃபேஸஸ் ஆஃப் பிஜேபி வந்து நான் வந்து களத்துல போட்டியிட போகிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ இதோடைய கான்செப்ட் என்ன? இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை வந்து நீங்க வெளியிட்டீங்கன்னா இந்த சிறிய கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய டிலமா அப்படின்றது இருக்கும். கூட்டணி சேருவதற்காக இந்த மாதிரி ஒரு ஓட் ஷேர் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்களா? ஏன்னா இந்த கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த டைமிங் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண் மண் எண் மக்களுடைய யாத்திரை வந்து நடக்கிறது. அந்த யாத்திரைக்கு ஒரு மொமெண்டமை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதனாலதான் வந்து மாற்று கட்சியில இருந்து அதிமுகல இருந்து பல பேர் உள்ள கூப்பிட்டு வரணும் அப்படின்ற பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த முயற்சிகளும் வந்து பெரிய அளவுக்கு பலன் அளிக்கவில்லை. முன்னாள் ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை கூப்பிட்டு போய் நாங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னும் போது அவங்களும் பாத்தீங்கன்னா 70s இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் தான். அவங்களுடைய வயசெல்லாம் பாத்தீங்கன்னா 80 வயசுக்கு மேல இருக்கு பாதி எம்எல்ஏஸ்க்கு அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பாஜகவுக்கு வலு சேர்க்கவில்லை. அதனால இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணோம்னா பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து அதிமுக பக்கம் போறதுக்கு முன்னாடி நம்ம பக்கம் வருவாங்க, அவங்களை இழுத்துடலாம். இந்த சிறிய கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு டிலமாவை இது கிரியேட் பண்ணிரும், அவங்களையும் யோசிக்க வச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி உண்மையா இருக்குமோ, ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிரும். பொதுமக்கள் மத்தியிலையும் வந்து பாஜக வளருது அப்படின்னு புதிய தலைமுறை இந்த மாதிரி டிவில எல்லாம் வந்து கருத்து கணிப்புகள் வரும்போது அது மக்கள் மத்தியில ஒரு இம்ப்ரெஷன் அது கிரியேட் பண்ணும். அதை வச்சு கூடுதலாக ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு உக்தியாக இது பயன்படுத்தப்படும் அப்படின்றதும் வந்து பரவலாக புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த கருத்து கணிப்புகளுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒண்ணு, களத்தை வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்றாங்க, அல்லது பாஜக வளர்கின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரு ஹியூஜ் சர்ஜ் இருக்கு பாஜகவுக்கு, ஒரு பெரிய ஆதரவு பாஜகவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யாருமே பார்க்காத ஒரு விஷயம் புதிய தலைமுறை பார்த்திருக்கிறது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ வருகின்ற நாட்கள்ல இந்த விஷயத்தை வச்சு பயன்படுத்தி அவங்க எப்படி பேசுறாங்க, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நாமளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பரை வந்து புதிய தலைமுறை, அதுவும் ஒரு தமிழ் தொலைக்காட்சி இங்க சர்வே பண்ணி கொடுத்திருப்பது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது உண்மையிலேயே பாசிபிளா இல்லையா அப்படின்றது வருகின்ற நாட்கள்ல தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படின்றத வந்து நாம கொஞ்சம் கவனமாக அணுக வேண்டிய ஒரு நம்பர்ஸாக இருக்கிறது.
ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ ஹேவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். கொஞ்சம் அது ஒரு சந்தேகம் இருக்கிறது. பட் இது எப்படி இது ரியாலிட்டியாக மாறுமா அப்படின்றது வருகின்ற நாட்கள்ல தான் நம்ம பார்க்க முடியும். வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.